அனைவருக்கும் வணக்கம். நாம இன்டர்னல் செக்யூரிட்டி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் டெரர் ஃபண்டிங் அண்ட் லிங்கேஜஸ் டு ஹவாலா, நார்கோ டெரரிசம் அண்டு குளோபல் நெட்வொர்க் இது தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அதாவது டெரர் ஃபண்டிங்னா என்ன அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸே நம்ம பார்த்துருப்போம். இந்த டெரரிஸ்டுடைய டைப்ஸ் என்ன, அவங்க எதனால் உருவாகுறாங்க, அவங்களால ஏற்படக்கூடிய அந்த டேமேஜஸ் என்னென்ன, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். இந்த கிளாஸில் என்ன பார்க்குறோன்னா, டெரர் ஃபண்டிங் நம்ம அதிலே சொல்லியிருப்போம். இப்போது அயன் படம் பார்த்துருப்பீங்க. அந்த அயன் படத்தில் காங்கோவில் போயிட்டு இந்த டைமண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க பாருங்கள், காங்கோவில் வந்து ஒரு ரெபலியன் பார்ட்டி இருக்காங்க, ஒரு குரூப் இருக்கும், அவங்களுக்கான அந்த ஃபண்டிங் வந்து இந்த டைமண்ட் எடுத்து தான் அவங்க சேல் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதுக்கு ஃபண்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சியாக இருக்குது அப்படின்னா, அந்த அரசியல் கட்சிக்கு வந்து மக்கள் வந்து ஃபண்டு கொடுப்பாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, அடிக்கடி வந்து நிதி வந்து திரட்டுவாங்க, நிறைய கம்பெனிஸ் வந்து நிதி கொடுப்பாங்க. ஒரு என்ஜிஓக்கும் அது போல் ஃபண்டிங் வந்து அரேஞ்ச் பண்ண மொபிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ டெரரிஸ்ட் குரூப்புக்கும் இந்த ஃபண்டிங் வந்து எப்படி உருவாகுது, இது ஒரு தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் டெரர் ஃபண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது, இட் ரெஃபர்ஸ் டு கலெக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் டு சப்போர்ட் த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் போத் டொமஸ்டிக்லி அண்டு இன்டர்நேஷ்னலி. இது என்ன சொல்கிறாங்க, கலெக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதாவது ஃபண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது அண்ட் தென் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. எதுக்காக? டு சப்போர்ட் த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், இந்த தீவிரவாத நடவடிக்கைகளுக்காக இந்த ஃபண்டானது சப்போர்ட் பண்ணுறாங்க. டொமஸ்டிக்கலாகவும் இன்டர்நேஷ்னலாக, அதாவது உள்நாட்டில் தீவிரவாதத்தை உருவாக்குறதுக்கும் இல்லை வெளிநாடுகளில் தீவிரவாதத்தை ஏற்படுத்துக்குமே இந்த டெரரிஸ்ட் ஃபண்டிங்கானது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, டெரர் ஃபண்டிங்கோடைய சோர்சஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இல்லீகல் சேனல்ஸ். என்னென்ன இல்லீகல் சேனல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஹவாலா நெட்வொர்க். இந்த ஹவாலானா என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய பிளாக் மணியை எப்படி வந்து ஒயிட் மணியாக மாற்றுறாங்க. ஸோ வெவ்வேறு இடங்கள்லேருந்து இந்த சிவாஜி படத்தில் அதை கிளியராக வந்து காட்டியிருப்பாங்க, ஹவாலானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கவுண்டர்ஃபிட் கரன்சினா ஃபேக் கரன்சி சொல்கிறாங்க. ஸ்மக்லிங் ஆஃப் ஆர்ம்ஸ், கோல்டு, வைல்ட் லைஃப் அனிமல்ஸ், அதாவது ஒரு பொருள் இந்த ஆயுதங்களை வந்து ஸ்மகிள் பண்ணி சேல் பண்ணுறதன் மூலமாக, கோல்டு ஸ்மக்லிங் பண்ணுறதன் மூலமாக, எக்ஸ்டார்ஷன் அண்டு கிட்னாப்பிங் மூலமாக ஒருத்தரை கிட்னாப் பண்ணி அதன் மூலமாக ஃபண்டு, அவங்களுக்கான தேவையான ஃபண்டு வந்து எடுப்பதன் வாயிலாக, இதெல்லாம் வந்து இல்லீகல் சேனல்ஸ். லீகல் சேனல்ஸ்னால் என்னென்னு பார்க்கும்போது, டொனேஷன் டு ஃபேக் என்ஜிஓஸ். ஒரு என்ஜிஓ மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கி அதன் மூலமாக டொனேஷன்ஸ் எடுத்து அதை அவங்க டெரரிஸ்டுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ டொனேஷன்ஸ் டு ஃபேக் என்ஜிஓஸ். சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ஒரு ட்ரஸ்ட் மூலிமா ஆரம்பித்து, ஸோ அங்கேருந்து இப்போது இந்தியாவில் ஒரு டெரரிஸ்ட் குரூப் வந்து இயங்கணும்னா ஒரு ட்ரஸ்ட் மாதிரி இல்லை ஒரு என்ஜிஓ மாதிரியே அமைச்சு அது வந்து லீகலாக பண்ணுற மாதிரி இருக்கும். வெளிநாடுகளிலிருந்து அங்கே டெரரிஸ்ட் சப்போர்ட் பண்ணுறவங்க இந்த என்ஜிஓ கொடுக்கும்போது இந்த என்ஜிஓங்கிறவங்க டெரரிஸ்ட்டுக்கே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்யூஸ் ஆஃப் க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போ க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மணியை வந்து எப்படி வந்து இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து லீகல் சேனல்ஸ். ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப், அதாவது ஒரு நாடே வந்து டெரரிஸ்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அதான் வந்து ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப்னு சொல்லுவாங்க. ஐஎஸ்ஐ, பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இந்த ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதர் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் ஃபண்டிங் டெரர் அக்ராஸ் பார்டர்ஸ், அதாவது நாட்டுக்குள்ளேயே எல்லை தாண்டி ஒரு இப்போ பாகிஸ்தான் வச்சுங்களேன், பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் குரூப்புக்கு அந்த நாடு வந்து ஃபண்டிங் பண்ணுது அப்படின்னா வந்து அதுதான் ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப்னு சொல்லுவாங்க. நார்கோ டெரரிசம்னா என்ன அப்படின்னா, டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஃபண்ட் ஆப்ரேஷன்ஸ் பை டிராஃபிக்கிங் ஆஃப் ட்ரக்ஸ், அதாவது போதைப் பொருட்களை கடப்பதன் வாயிலாக கிடைக்கக்கூடிய ஃபண்ட்ஸை அவங்க வந்து எப்படி இந்த டெரரிஸ்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது சொல்லலாம் தாலிபானின் ஆப்கானிஸ்தானை சொல்லலாம், மாவோயிஸ்டின் இந்தியாவை சொல்லலாம். இதெல்லாம் வந்து நார்கோ டெரரிசம்னு சொல்கிறாங்க. ட்ரக்ஸ் லைக் ஹெராயின், கேனபிஸ் ஆர் சோல்ட் இன் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க, டொமஸ்டிக்கலாகவும் அந்த ட்ரக்ஸை வந்து செல் பண்ணுவாங்க, அதன் மூலமாக ஃபண்டு வந்து மொபிலைஸ் பண்ணுவாங்க, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயுமே அவங்க செல் பண்ணுவாங்க. சரி, இப்போது குளோபல் லிங்கேஜஸ் ஆஃப் டெரர். இப்போ உலகம் முழுக்க இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஆனது எப்படி வந்து லிங்கேஜஸாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, குளோபல் நெட்வொர்க்ஸ் லைக் அல்கொய்தா, ஐஎஸ்ஐ, லக்ஷரி தீபா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபண்டிங் சோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த அமைப்புகள்லாம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து அவங்களுக்கு ஃபண்டிங் ஆனது வருது. ஸோ பாருங்கள், ஹாவ் இன்டர்நேஷ்னல் ஃபண்டிங் சோர்ஸ். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய நிறுவனங்கள். ஸோ லோக்கல் வந்து நமக்கு ஃபண்டிங் வருது, அது வேறு விஷயம். இவங்களுக்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் கனெக்ஷன் இருக்குது அப்படின்றாங்க. யூஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸ் அண்ட் டார்க் வெப் ஃபார் அனானமஸ் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுறாங்க, ஒரு டார்க் வெப் மூலமாக அது டிரான்சாக்ஷன் ஏற்படுத்துகிறாங்க.
இந்தியாஸ் பார்டர் ரீஜன்ஸ் முன்னாடியே பார்த்துருப்போம். இந்த பஞ்சாப், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன், ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இது மூலமாக தான் இந்த நார்கோ மணியானது ஆர்ம்ஸ் டீலிங் எல்லாமே நமக்குள்ளே நடக்கும், ஃப்ரீயாக நடக்கும். நீங்கள் பாருங்கள், இப்போ இந்தியா அப்படின்னா இந்த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன், சாரி மவுஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால இது சரியாக வரல. ஸோ இந்த ரீஜன், இந்த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன், இந்த ஜம்மு காஷ்மீர் ரீஜன், ஸோ இந்த பஞ்சாப் ரீஜன் மூலமாக தான், ஏன்னா இது வந்து பார்டரிங் கண்ட்ரிஸ் இல்லையா, ஸோ இதன் மூலமாக தான் இந்த பொருட்கள்லாம் வந்து இந்தியாவுக்குள்ளே வருது. காரணம் என்ன, இந்த ஏரியாக்களில் பார்க்கும்போது இங்கே ஒரு ஃப்ரீ என்ட்ரி வந்து இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே மக்கள் இருக்கான்னு வச்சுங்களேன், அவங்களாம் வந்து ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அவங்கள பயன்படுத்தி இந்த 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 நார்கோ ஆகட்டும், ஆர்ம்ஸ் டீலிங் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ்டு கிரைம்னு சொல்லுவாங்க. இந்த கிரைம்லாம் வந்து அங்கே நடக்கும். சரி, இதை இந்தியா காம்பேக்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், அதாவது FATF அப்படிங்கிற ஒரு அமைப்புங்க. இதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா வந்து இதில் ஒரு மெம்பராக இருக்கு. ஸோ இது வந்து கிரே லிஸ்டிங் ஆஃப் பாகிஸ்தானை இதை ஒரு கிரே ஸ்டேட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆக்ட், அதாவது UAP, அது ULPAன்னு வரும், UAPன்னு வராது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2008 மும்பை அட்டாக் இருக்கு இல்லையா, ஸோ அதன் பிறகு இது உருவாக்குனாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், NIA நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இந்த EDலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே பார்த்து இல்லையா ஹவாலா, இதை தடுக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் இது. ஸோ PML ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட் மூலமாக டெரர் ஃபண்டிங் அண்டு ஃபேக் கரன்சி, இந்த டெரர் ஃபண்டிங் மூலமாக எப்படி இல்லை இந்த ஃபேக் கரன்சிலாம் தடுக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இது. இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் எக்மான் குரூப் அப்படிங்கிற ஒரு குரூப் மூலமாக அமைச்சு, அதாவது இந்த டெரரிஸ்டெல்லாம் நாம் கர்வ் பண்ணணும் அப்படின்னா அது பல நாடுகளுடைய அந்த கூட்டு முயற்சியில் ஒரு மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட் வேணுங்க. இப்போ இந்தியாவில் ஒரு தீவிரவாதி இருக்கான்னு வச்சுக்கேன், டக்குன்னு தப்பிச்சு அவங்க நேபாளம் போயிடுறாங்க அப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது. இதே நாமளும் நேபாளம் ஒரு பைலேட்ரல் அக்ரிமெண்ட்டோடு இருக்கும் அப்படின்னா இந்தியாவில் ஒரு தீவிரவாதினா நேபாளத்திலே ஒரு தீவிரவாதி தான். ஸோ நம்ம இன்ஃபார்ம் பண்ணும்போது நேபாள் கவர்மெண்ட்டை அவங்கள அரெஸ்ட் பண்ணி நமக்குள்ளே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட் வந்து இருக்கணுங்க. அதாவது பல நாடுகளுக்குள்ள ஒரு மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட் வந்து இருக்கணும். இப்போ பார்த்துருப்போம், விஜய் மல்லையாலாம் வந்து நம்ம நாட்டில் இருந்த அந்த பேங்க்ரப்ட் பண்ணிட்டு வெளிநாடுகளுக்கு வந்து ஓடி போயிட்டாருன்னு நம்ம சொல்லியிருப்போம். இப்போ அவர் எங்கே இருக்காரு, லண்டனில், ஆமாம் இங்கிலாந்தில் வந்து இருக்காரு. இப்போ நமக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு பைலேட்ரல் அக்ரிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா, பைலேட்ரல் அப்படின்னா 2 நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் வந்து பைலேட்டர்னா 2 இல்லையா, பைனா 2. ஸோ 2 நாடுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அக்ரிமெண்ட்டாக பைலேட்ரல்னு சொல்லுவாங்க. இதே மல்டிலேட்ரல் அப்படின்னா பல நாடுகள் சேர்ந்து அக்ரிமெண்ட் போடக்கூடியதை மல்டிலேட்ரல்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து லிங்கேஜஸ் இந்த குளோபலுக்காக, இந்த டெரர் ஃபினான்சிங்காக இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சரிங்களா, இப்போ ப்ராக்டிஸ் கொஷினுங்க. ப்ராக்டிஸ் கொஷின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபோவ் ஹவாலா டிரான்சாக்ஷன். இப்போ ஹவாலா டிரான்சாக்ஷன் குறித்து கீழக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எதுலாம் கரெக்ட்? தே ஆப்ரேட் அவுட் சைட் ஆஃப் ஃபார்மல் பேங்கிங் சேனல்ஸ், இது வந்து ஒரு பேங்கிங் சேனல்ஸுக்கு வெளியே நடக்கும் அப்படின்றாங்க. தே ஆர் ரெகுலேட்டட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹவாலா டிரான்சாக்ஷன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ரெகுலேட் பண்ணுறாங்க. அப்படியா? தே ஆர் ஆஃப்டன் யூஸ்ட் இன் டெரர் ஃபினான்சிங்காக இது யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. இந்த 3 ஆன்சர், இந்த 3 விஷயங்களில் எதுங்க சரி? ஸோ 4 சரி, இது கிடையாதுங்க. இந்த 3 ஆப்ஷனில் எது சரி? 1 2 1 3 2 and 3 இல்லை 4? நான் 3மே சரியா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஒரு மெயின்ஸ் கொஸ்டின், இது மெயின் சப்ஜெக்ட் இல்லையா? டிஸ்கஸ் த சேலஞ்சஸ் போஸ்ட் பை illicit financing to India's internal security. Highlight the measures taken by India to address these threats. அதாவது இந்த illicit financing, அதாவது மேலே பார்த்து இல்லையா, அந்த டெரர் ஃபண்டிங் தான் illicit ஃபினான்சிங் சொல்கிறாங்க. இது இந்தியாவுடைய இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு என்னென்ன சேலஞ்சஸை கொடுக்குதுன்றாங்க. அதே போல் இது தடுக்கக்கூடிய மெஷர்ஸ், வாட் ஆர் த மெஷர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது கீழே இது வந்து நீங்கள் எழுதி பாருங்கள் ஒரு 150 வேர்ட்ஸ்க்குள்ளே. சரிங்களா, இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.